திரு கேசிபி, அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி தான் நகருதா? திரு அண்ணாமலையோடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? அண்ணாமலையோட அந்த நீங்க குறிப்பிடுற அந்த இன்டர்வியூலயே கூட அவர் கூட்டணி என்பது இயற்கையாக அமையணும், சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக எங்களது கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கணும், நீட் தேர்வை ஒத்துக்கணும், கரப்ஷன்ல அது சொல்றாரு. அடுத்து இன்னொரு இருமொழி கொள்கை, முரண்பாடு இருக்கு அதிமுகவோட. அதனால அது ஒரு நேச்சுரல் அலையா இருக்காதுன்னு சொல்றாரு. நேச்சுரல் அலையா இருந்தா தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சரி, அப்படி இந்த மாதிரி நேச்சுரல் அலையா இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறது தான் அவரே சொல்றாரு. பாஜகவுடைய மாநில தலைவராக எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, நான் தான் இங்க அதிகாரம் மிக்க பொறுப்புல இருக்கேன் அப்படிலாம் பேசினவர் இன்னைக்கு டெல்லி மேலிடம் முடிவு செய்யுங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாரு. நான் வர்றேன், அதுக்கு தான் நான் வர்றேன். அது ஒண்ணு சொல்றாரு. நான் ஒவ்வொருவரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் சொல்லிடுறேன். அதிமுக பெர்ஸ்பெக்டிவ், அண்ணாமலை பெர்ஸ்பெக்டிவ், பிஜேபியோட ஹையர் கமாண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் இவர் இந்த நிலைப்பாடுகளை எடுக்கிறாரு, அதிமுக ஏன் இப்ப சைலண்டா இருக்கிறாங்க, நாளே ஆங்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாரு, கூட்டணி அமைச்சரவை அதுல பாஜக உள்பட. அப்ப இந்த இரண்டுமே அதிமுக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை ஏற்றுக்கொண்டால் எடப்பாடி இருக்க முடியாது. அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாடு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இந்த கூட்டணிக்கான சாத்தியமே முழுமையாக இல்லை. சரி, அப்ப ஏன் அண்ணாமலை டோன் டவுன் ஆகிறார்? இதான் உங்க கேள்வி. அவர் ஒருவேளை ஹை கமாண்ட் பாஜக மத்திய மேலிடம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் அண்ணாமலை வெளியேறி தனி கட்சி துவங்கி விடுவார். இது பரவலாக ஒரு பேச்சு தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்கள்ல. இவர் என்ன சொல்றாரு, தலைவர் நியமனம் செய்யப்படலான்ற பேச்சும் போயிட்டு இருக்கு. அதான் நான் அதுக்கு அடுத்து வர்றேன். அப்ப இந்த நிலையில ஹையர் கமாண்டுக்கு நான் ஒரு ஒபீடியன்ட் பர்சன், ஹையர் கமாண்ட் சொல்றத நான் கேட்பேன். ஆனா அதிமுகவோட நீங்க கூட்டணி வைக்க சொன்னாலும் வச்சுக்குவோம். பொதுவா அதிமுகவோட நீங்க கூட்டணி வச்சுக்கிறதுனால நான் என்ஓசி கொடுத்துறேன், எனக்கு அப்செக்ஷன் இல்ல. ஆனா அது ஜெல் ஆகாது, ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து அப்படி வைக்கிறதுனாலும் ஆட்சியில பங்கு வேணும். இதையும் அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்பு தான் சொல்றாரு தாவேகாவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி இல்லைன்றது. அப்ப ஏன் இப்ப சொல்றாரு? அப்ப என்ன தலைவர் பதவியில் இருந்து அதிமுக கூட்டணி வைப்பதாக இருந்தால் எடுத்துறாதீங்க, எனக்கே மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுங்க, நீங்க வச்சுக்கிட்டா ஏன், அதாவது என்னுடைய கருத்து இது, அதை நான் சைலண்டா, அதாவது அந்த கருத்துல நான் வெகுமெண்டா உங்க முடிவை நான் எதிர்த்து நிக்க மாட்டேன். அதுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம்னா, அதிமுகவுடன் கூட்டணியில எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லைன்னு திரு அண்ணாமலை சொன்னாலும் அதிமுக ஏத்துக்குமா? பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலை தொடர்கிற போதே பாஜகவுடன் கூட்டணிங்கிற இடத்துக்கு அவங்க நகருவாங்களா? என்னோட புரிதல் 75-80% அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணி வேண்டாம் என்கிற இதுல தான் இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி போன யாராக இருந்தாலும், இப்ப சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன ஆச்சு, அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், அப்ப அந்த கட்சி தானா பலகீனம் அடையுது. அதுல ஒரு கிளாரிபிகேஷன் சார், அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி வேணான்றத தொண்டர்கள் நினைக்கிறாங்களா? அதிமுக தொண்டர்கள் இல்ல பாஜகவுடனான கூட்டணியே வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? ரெண்டுக்கு நான் வர்றேன். ஒன்னு, ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியே வேண்டாம், பாஜகவோட கூட்டணி போனா அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இரட்டை இலை, திராவிட ஐடியாலஜி, அந்த திராவிட சித்தாந்தங்கள் இதெல்லாம் மறைஞ்சிரும். இதெல்லாம் மறைஞ்சிரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதே சட்டமன்றத்தில் அவர் பேசிய பதிவு இருக்கு, நாங்க திராவிட கட்சி தான், திராவிடத்தை பாதுகாக்க இரட்டை குழல் துப்பாக்கியாக செய்வோம். ஆனா திமுக இருந்து திமுகவினுடைய ஊழலுக்கும் குடும்ப ஆட்சி முறைக்கும் நாங்கள் எதிரானவர்கள், ஆனா திராவிட கட்சி தான். இதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவும் அதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பாஜகவுடன் கூட்டணினா இந்த திராவிட அடையாளத்தை அதிமுக இழந்துருமா? ஆமா, நிச்சயமாக. அவர்களோடு அந்த கூட்டணி போற பொழுது கட்சியவே கரைச்சிருவாங்க. நீங்க திராவிட அடையாளத்தை அப்புறம் விடுங்க, கட்சியை 3 நாளா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதனால அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் இல்ல. இது 3 நாளா பிரிஞ்சுட்டாங்களே. முடிச்சிரு. இது ஒன்று. இரண்டாவது, அண்ணாமலை அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதர் பார்த்தீங்கன்னா
இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சப்மிசிவா இருந்தா ஒரு பக்கம் ஏதோ இருந்துட்டு போறாங்கப்பா, அவங்களால ஒரு 10% நெகட்டிவ்னா ஒரு 11% 12% பாசிட்டிவ்னா கூட சரி, ஏதோ அவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மத்தியில் ஆள்றவங்க நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறது இணக்கமா இருக்கிறாங்களே, இருக்கமா, அதுக்காக இவ்வளவு மைனஸ் இருந்தாலும் கூட அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு பின்னர் அவருடைய அந்த ஆட்டிடியூட், அப்புறம் அவரது பல தவறான புரிதல்கள், அது வந்து எதை சொல்றீங்க தவறான புரிதல்னு? அவர் வந்து ஒரு பக்கம் ஆக்ஸ்போர்டில் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்க கிராமத்துக்கு வாங்க பாருங்கிறாரு. நானு தனியரசு பொங்கலூர் மணிகண்ட அண்ணாமலைக்காவது 60 ஏக்கர் தோட்டம் இருக்குது, எங்க அப்பாவுக்கெல்லாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் இருந்தது, இவருக்கு ஒரு 4-5 குள் இருந்திருக்கும், மணிகண்டனுக்கு ஒரு 7-8 குள் இருந்திருக்கும். வரக்காடு மழை பெஞ்சாத்தான் பனைமரம் இருக்கு பாருங்க, அந்த ஓலையை வெட்டி மாட்டுக்கு போட்டு கறக்கிற பாலை டீ கடைக்கு ஊத்தி மாசம் 200 ரூபா வாங்கி வீட்டு செலவுக்கு பண்ற அந்த பாரம்பரிய குடியான விவசாயிகள். அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, கார்த்திக் சிதம்பரமா எங்க கிராமத்துக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. எந்த அதுல இன்னொன்னு சொல்றாரு, எங்க தாத்தா எல்லாம் செஞ்ச பாவத்தை கழுவிக்கிறதுக்கு சாட்டையில அடிச்சுக்குவாருன்னு. வழக்கமா இப்ப தை மாசம் பாருங்க, எடப்பாடியில இருந்து எங்க நானும் தனியரசு எல்லாம் காங்கேயம் தொகுதி எல்லாம் சென்னிமலை, சிவன்மலை, பழனி நிறைய பாத யாத்திரை போவாங்க, புலிவேஷம் போட்டுக்கிட்டு ஆடுவாங்க, காவடி எடுத்துக்கிட்டு போவாங்க. சவுக்கில் அடிச்சுக்கிறதுங்கிறது கூட்டத்துக்கு செய்வாங்க. ஒரு ஆக்டிவிட்டி, யாரும் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்தை எல்லாம் விமோச்சனத்துக்காக நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்க பரம்பரைக்கே ஒரு பாவ பரம்பரைன்னு சொல்லி முத்திர குத்துறாரு. இதெல்லாம் தவறான புரியுது, அப்படியெல்லாம் இல்ல. அவர் சொல்ற அதே கொங்கு மண்டலம் தான், அதை விட இன்னும் கிராமங்கள் தான். சரி, இப்படி புரிஞ்சுக்கலாம். பாஜகவை ஒருவேளை ஏத்துக்கொண்டால் கூட அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஏத்துக்கிறதுல இபிஎஸ்க்கு கூடுதல் நெருடல் இருக்கு. இல்ல, அதாவதுங்க இவர் வந்து ஒரு இந்த கட்டிச்சோத்து இதுல எலிய வச்சு கட்டின மாதிரி நிறைய கொடைச்சு, அதாவது அதை கெடுக்கிற இஸ் மோர் ஆஃப் a spoiling force. He is more of a spoiling. அண்ணாமலையை சொல்றீங்க? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுவாருன்றீங்க. எல்லா இடத்துலயுமே, மக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில, எல்லா இடங்களிலுமே அது வந்து சரியா வராது. நீங்க இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட எடுத்துக்கோங்களா, அதிமுகல எம்ஜிஆர் கால அதிமுக, ஜெயலலிதா அம்மா கால அதிமுக, இதை எடுத்துக்கங்க. அவங்க இருந்திருந்த என்ன செஞ்சிருப்பாங்கிறீங்க? அதிமுகல இளைஞரணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, இளம் பெண்கள் பாசறை இருக்கு இல்லையா, வலிமையான கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கு. இது எம்ஜிஆர் காலமாக இருந்தால், என் போன்றவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா, தமிழ்நாடு முழுக்க கல்லூரி மாணவர்கள் ஒரு நாளாவது ஒரு அடையாள வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுக்க நடந்ததுங்களா? இது நடந்தால் அதிமுக தரப்புல செஞ்சிருப்பாங்க, செய்யணும்னு சொல்றேன். அண்ணாமலை என்ன பண்றாரு, காமெடி பண்றாரு, சவுக்குல அடிச்சுக்கிறேன்னு. இவங்க என்ன பண்றாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் யார் அந்த சார், இவங்க அண்ணாமலை மேட்ச் பண்ண பாக்குறாங்க. அப்ப the focus is entirely lost. The focus should be, அது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கணும். திமுகங்கிறதுங்க பலமான வலிமையான கட்டமைப்பை கொண்ட கட்சி, அடித்தளம் கொண்ட கட்சி, அதை தகர்த்தெறிகிற வல்லமை கொண்ட கட்சி அதிமுக. ஆனா அதை அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிற பொழுது திமுகவை தகர்க்கிறதுக்கு பதிலா அண்ணாமலை பண்ற மீடியா பாலிடிக்ஸ்குள்ள போறாங்க. அண்ணாமலைக்கு கிரவுண்ட் இது கிடையாது. அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா அது ஒரு இயல்பான கூட்டணியாக, இணக்கமான கூட்டணியாக இருக்காதுன்னு சொல்லுங்க. பாஜகவோட இருக்கிறதே இயல்பா இருக்காது. அதுல ஏதாவது ஒரு 5% பெனிஃபிட் வரும்னா அண்ணாமலைங்கிற ஃபோர்ஸ் வந்து அதை இன்னும் மேலும் நெகட்டிவ் குரோத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப நாளைக்கு இப்ப இவங்க பண்ண இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அசம்பிளியில இது ஒரு பிரச்சனையை வெடிக்கும், அதெல்லாம் திமுக வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போடுவோம். ஸ்டாலின் பேசல, உதயநிதி பேசலைன்னா போலீஸ்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வாங்கி அழகா புதன்கிழமை அன்னைக்கு அசம்பிளியில் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணி அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப இத மக்கள் மன்றத்துல, அதாவது மீடியா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, மக்கள் மன்றத்துல அடிமட்ட அளவுல நீங்க ஒரு நாளாவது தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல ஒரு வேலை நிறுத்தத்தை இவங்க ஆர்கனைஸ் பண்ணி இருக்கணும். அதனால அண்ணாமலை காட்டுற ராங் டைரக்ஷன்ல போகாம அண்ணாமலை இக்னோர் பண்ணிட்டு திமுக நம்ம டார்கெட் தனிப்பாதையில அதிமுக தனிப்பாதையில